அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பி, எம்எல்ஏ வேட்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் நாளை தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த தேர்தலில் தாவேகா மற்றும் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த தோல்வி அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் உட்கட்சி பூசலும் வெடித்தது. குறிப்பாக பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் பிரிந்து தனி அணியாக உருவெடுத்தனர். இதற்கிடையே அதிருப்தி அணியில் இருந்த அதிமுக எம்எல்ஏக்களான மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா மற்றும் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அவர்களை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அவர் விரைவில் தாவேகாவில் இணையக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரவி வந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மற்றொரு முக்கிய திருப்பமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கட்சியில் இருந்து விலகியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரோடு முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி, முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோரும், மாவட்ட செயலாளர்களாக இருந்த 4 நிர்வாகிகளும், 5 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும், 12 எம்பி, எம்எல்ஏ வேட்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், புதுக்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மாமல்லபுரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதால் அக்கட்சியின் எம்எல்ஏ எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.